வணக்கம் நேர்களே. இன்றைய பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடல் கவுன் தான் வெட்டுறது எப்படின்னு பார்ப்போமே. முதல்ல இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அதுக்கு பிறகு ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. இது எதுக்கண்டா மடிப்பு. சரியா? இது மடிப்பு. இப்போ இவக்கு கழுத்தின் அளவு 5.5 இன்ச்சு கேட்டிருக்கு. இந்த டிசைனுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே அளவு தான் வரப்போகுது. கழுத்து வரப்போகுது. சரியா? கழுத்து வரப்போகுது. இவோட தோல் அகலம் 13. சரியா? ஆமோல் 6.5. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆமோல் கணக்கு தான் எடுக்கணும். ஹார்ம் ஹோல் 12.5, 13.5, 13.5 2 பிரிச்சா 6.25 வருமே. 6.25 கழுத்து 4 இன்ச்சு வைப்போமே. இதுல இருந்து 4 இன்ச்சு வச்சாச்சு கழுத்து. 6.25 நம்ம கொஞ்சம் லூஸ் வேணும் இந்த டிசைனுக்கு. 7.5 வைக்கிறேன்னு. 7.5 வச்சுட்டு இங்க இருந்து 4 7.5 வச்சுட்டு ஒரு கோடு போடுறோமே. இப்போ இவக்கு கழுத்து அளவு 4 எடுத்தா சரியா வரும். 8 இன்ச்சு எடுத்தா சரியா வரும். அதை கூட எடுத்தா நல்லா வராது. சரியா? இப்போ அதுக்கு பிறகு மார்பு சுற்றளவு எவ்வளோண்டா 32.5. அதை 2 கூட்டினா 34.5. 4ஆல் பிரிச்சிட்டோம்டா 8.25 வருது. 8.25 இங்கே வருது. இப்போ என்ன செய்யணும்? இப்போ இதோட நாங்கள் மடிக்க போகிறோம். என்ன இதை மடிச்சிடுவோம். அப்போ இதையும் இணைக்கிறோம். சரியா? 8.25. இப்போ மேலே நாங்கள் 4 விட்டுட்டோம். இவோட பாடியின் தோல்ல இருந்து இடுப்பு வரை 13. 4 விட்டுட்டோம் மேலே. இப்போ 13.5 மேலுக்கு தையல் வாசி வராத மடிப்புக்கு விட்டுட்டோம். 13 நம்ம கீழே மடிப்புக்கு மட்டும் அரேஞ்சு 13.5. சரியா? 4ல் வச்சுட்டு 13.5 மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டோமே. கோடு போட்டுட்டு இப்போ இவோட இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா இடுப்பளவு 24. 24ஓட 2 கூட்டினா 26. 26 4 பிரிச்சா 6.5 வருமே. 6.5. இப்போ இதில் 1 இன்ச்சு டாட்டுக்கு போடுறேன்னு. டாட் போட்டால் தான் வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு தையல் வாசி விட போகிறோமே. இந்த வருங்க தையல் வாசி விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதை விட்டுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இதில் ஒரு வெட்டு போட்டுட்டு இதை மடித்து உள்ளுக்க விட போகிறேன். ஏனெண்டா இது உள் மடிப்புக்கு போயிருமே. பாருங்க, உள் மடிப்புக்கு போயிடும். சரியா? இப்போ இதில் இருந்து தான் வெட்ட போகிறேன். இந்த வெட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரில பல விதத்தில், இன்னும் பல விதத்தில் இந்த வெட்டு வெட்டுறதுக்கு இருக்கு. அதை பார்த்துட்டு அது அப்படி இல்லை இது இப்படி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த கை வெட்டுற விதம் வேறையும் இருக்கு. ஒரு 2-3 விதத்தில் வெட்டலாம. இவக்கு 3.5 இன்ச்சு டாட்டுக்கு விடுறேன்னு. பாருங்க, இதுலேருந்து 3.5 இன்ச்சு எடுத்து ஒரு கோடு போட்டாச்சு. 3.5 இன்ச்சு எடுத்துட்டு ஒரு அடையாளப்படுத்திட்டு 3.5 இன்ச்சில் ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டுட்டு அதுக்கு ஒரு 4 இன்ச்சு உயரம் போதுமே.
கணக்க தேவையில்லை. எந்த பை முடிஞ்சு தானே ஒரு 4 இன்ச்சு உயரம் எடுத்துட்டு இங்கால அரைஞ்சு அங்கால அரைஞ்சு விடணும். டாட்டுக்கு 1 இன்ச்சு தானே நாங்கள் விட்டுருக்குறோம், அதனால அரைஞ்சு விட்டுறணும். விட்டுட்டு இதையும் இணைச்சி விடுவோம். இதையும் இணைச்சிட்டு இதுக்கு கட் மார்க் போட்டுருவோம். கட் மார்க் போட்டுட்டு பில் மார்க் போடணும். பில் மார்க்கும் இதில் போட்டாச்சுது. ஓகே, இந்த பார்ட் முடிஞ்சுது. இனி கை வெட்டுவோமே. கை வெட்டுறது இதுக்கு பப் கை தான் வருது. அதுவும் கையில் மேலுக்கு லாஸ்டிக் தான் வருது. முன்னுக்கும் லாஸ்டிக் தான் வருது, மேலுக்கும் லாஸ்டிக் தான் வருது. என்ன செய்கிறோம், இதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கொள்கிறோம். கோடு போட்டுக்கொண்டு ஒரு 7 இன்ச்சு முதல்ல மடிப்புக்கு 1.5 இன்ச்சு விடுறேன்னு, முன் கைக்க மடிப்புக்கு 1.5 இன்ச்சு விடுறேன். விட்டுட்டு ஒரு 7 இன்ச்சுக்கு கைக்கு எடுக்கிறேன்னு எடுத்துட்டு 7 இன்ச்சு எடுத்துட்டு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுவோம். போட்டுக்கொண்டு இப்போ இவக்கு மேலுக்கு நம்ம கழுத்துக்கு 4 இன்ச்சு விட்டுட்டோமே. இந்த 4 இன்ச்சு விட்டாச்சு. அப்போ ஒரு 4 இன்ச்சு இது விட்டுருவோம் சுருக்குக்கு. சரியா, விட்டாச்சு. இப்போ முன்கை முன்கை சுற்றளவு 9. சரியா, 9ண்டா நாங்கள் இப்படியே 9 வச்சிருவோம். ஏண்டா 18 இன்ச்சு வந்ததுண்டா அவக்கு முன்னுக்கும் சுருக்கு சரியா இருக்குமே. 9 1 இன்ச்சு தையலுக்கு விடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த சுருக்கில் இருந்து இந்த கையை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்படி வச்சுட்டு இதை கோடு குறிக்கொள்ளுங்க. கோடு குறிட்டு வேறுங்க இதில் நாங்கள் தையல் வாசி விடையில 1 இன்ச்சு தையல் வாசியை விட்டுட்டு இதையும் இப்படியும் நினைச்சிருங்க. சரியா, இது இப்படி வரும், இதோட வரும். 1 இன்ச்சுக்கு தையல் வாசியை விட்டாச்சு. இப்போ இந்த கோடு இதில் இருந்து நாங்கள் இங்கேலையும் லாஸ்டிக் போட போகிறோம். அதுக்கு இங்கேலையும் ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டால் போதும். நான் 1.5 இன்ச்சு விடுறேன். சரியா, விட்டுட்டு இதை கொண்டு இதோட இணைச்சி விடுங்க. இப்போ கையும் சரியாக்கிட்டோம், பார்த்துக்கொள்ளுங்க. இது முன்பக்கம். பாருங்க, இது கை, இது உடம்பு. இதை முதல்ல இப்படி மடித்து தைச்சிக்கொள்றீங்க. அப்படி மடித்து தைச்சிக்கண்டு இதுலேயும் மடித்து தைச்சிட்டு லாஸ்டிக்கை போட்டுட்டு இதோட இதை வச்சு மூட்டுறீங்க. இப்போ இந்த லாஸ்டிக்கு மீது மூட்டுப்பட்டுரும். அப்போ இங்கே இப்படி சுருக்கு வரும், இங்கேயும் இப்படி சுருக்கு வரும்.
இந்த மாடல் வந்துட்டுது சரியா. இதில் வந்து நீங்கள் இதில் சின்னதாக மடிச்சு அடிச்சுட்டு இதில் எலாஸ்டிக் போட்டக்கூடிய இதில் விரிவாக பூ மாதிரி வரும் சரியா. இந்த பக்கமும் அப்படி செய்து கொள்ளலாம். இதுக்கு ஒட்டா இருந்தால் தான் வடிவாக இருக்கும் சரியா. அடுத்தது இப்போ விட 13.5 எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் சுருக்கு வைக்க போகிறோமே பாருங்க. இதோட உயரம் வந்து 38, ஃபுல் உயரம் வந்து 38 கேட்டிருக்கிறேன். நேர்கோடு போட்டுக்கொள்ளுங்க. நேர்கோடு போட்டுக்கொண்டு 1 இன்ச்சு மடிப்புக்கு விட்டுருங்க சரியா. இந்த மேலுக்கும் கீழுக்கும் சேர்த்து தையல் வாசிக்கு விட்டாச்சுது. இப்போ அவட 3 இன்ச்சு ஃப்ரீல் 4 இன்ச்சு ஃப்ரீல் வைக்க போகிறோமே. அப்போ 4ம் 13 இன்ச்சு மேல் உடம்பு இருக்கு. இப்போ 13ம் 4ம் 17 இன்ச்சு 17 இன்ச்சு வச்சுட்டு நம்ம 38 இன்ச்சு எடுக்க போகிறோமே. 38 இன்ச்சு இங்கே தையல் வாசி 1 இன்ச்சு விட்டுட்ட மேலுக்கும் கீழுக்கும் ஜாயிண்ட்டுக்கு 38. இது வந்து வெட்டியாச்சு. இப்போ கீழுக்கு ஃப்ரீல எடுக்க போகிறோமே. ஃப்ரீல எடுக்கண்டா 4 இன்ச்சு ஃப்ரீலன்னு சொன்னேன். 4 இன்ச்சுண்டா 5 இன்ச்சு எடுக்கணும். 5.5 இன்ச்சு எடுக்கணும். மேலுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே 1 இன்ச்சு மடிப்புக்க. இந்த பக்கம் துணி நேராக இருக்கிறபடியா இந்த பக்கம் எடுக்கிறேன்னு. 4 5.5 இன்ச்சு எடுக்கணும் பாருங்க. அஞ்சரை இன்ச்சு எடுக்கிறேன். 5 இன்ச்சில் 3 துணி எடுக்கணுமே. இடுப்பு எந்த அளவுண்டா அதை விட 3 மடங்கு நாங்கள் துணி எடுத்தா தான் செட் ஆகுமே. நமக்கு பெல்ட்டு தேவைன்றபடியே இதை பெல்ட்டுக்கு எடுத்துருவோம். இதில் 3 துண்டாக வெட்டிடுவோமே. எனக்கு பெல்ட் கட்டுறதுக்கு வழி தானே, அப்போ தான் வடிவாக இருக்கும். ஓகே, இதை வந்து இடுப்பில் சுருக்குறது. இந்த இடத்த வந்து இடுப்பில் சுருக்குவோம். அப்படி இதை 3ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளீட் வைக்கிறது அவ்வளோதான். ஓகே,
உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, பாய். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.